எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் ப்ரொடியூஸ் போகிற வேலை இருந்துச்சுங்க. மெயினாக வந்ததே இந்த ஃப்ளவர்ஸ் வாங்க தான். இந்த உதிரி ஃப்ளவர்ஸ் இங்கே மட்டும்தாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பட் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அப்படியே ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ஸோ ஒரு பொக்கேயும் வாங்கியாச்சு. இப்போ தாங்க புரியுது ஸ்னோ விட்டும் ஏன் ஸ்கூல் ஃபுல் வீக் லீவ் விட்டாங்கன்னு. கர்ப் சைட் ஃபுல்லாக ஸ்னோ கிளியர் ஆகவே இல்லைங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். பட் இன்றைக்கி பெருசாக எனக்கு லஞ்ச் பண்ணுற மூடே இல்லைங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் பிடிக்கல. ஸோ டக்குன்னு கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணலான்னு தோணுச்சு. எங்கள் இன்லாஸ் வீட்டில் நான் கற்றுக்கிட்ட ஒன் ஆஃப் த டிஷ்ங்க இது. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த வெஜிடபிள்ஸும் தேவையில்லைங்க. வெறும் தக்காளி, வெங்காயம், மெயினாக க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீஃப் அண்ட் நல்லா சாஃப்டாக வெந்த துவரம் பருப்பு. பருப்பு ரெடினா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ சிம்பிளான டிஷ். ரெசிபி ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சுட சுட ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பார், கண்டிப்பாக நெய் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பர் காம்போங்க. இல்லை ஒரு அப்பளம் கூட போதுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு பூஜைக்கு வந்தோம். ஹஸ்பண்டோட கொலீக் ஃபேமிலிங்க இவங்க. ரொம்ப ஸ்வீட்டான டைப் அண்ட் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய இந்தியன் ஃபேமிலிஸ் வந்தாங்களா. ஸோ பேசிட்டே டைம் போனதே தெரியல. அண்ட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.